சென்னை 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தவேக துணை பொதுச் செயலாளர் டி.ஆர். நிர்மல்குமார் உறுதியாக தெரிவித்துள்ளார். பாஜக கொள்கை எதிரி என தவேக ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து பணியாற்றி வருகிறது. ஒருபக்கம் திமுக தலைமையிலான கூட்டணியில் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அமைத்த அதே கூட்டணி தொடர்ந்து வருகிறது. இன்னொருபுறம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தவேக இணையக்கூடுமா என்ற விவாதங்கள் நடந்து வருகின்றன. திமுக கூட்டணியை வீழ்த்த விஜய் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவார் என தொடர்ந்து பேச்சுக்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இணைய மாட்டோம் என தவேக துணை பொதுச் செயலாளர் டி.ஆர். நிர்மல்குமார் இன்று தெரிவித்துள்ளார். வக்பு சட்டத்திற்கு எதிரான வழக்கு தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார் டி.ஆர். நிர்மல்குமார். வாக்குகளுக்காக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தவில்லை, பாதிக்கப்படும் மக்களுக்காகவே எங்கள் தலைவரின் நடவடிக்கை தொடரும் என தெரிவித்துள்ளார். அப்போது செய்தியாளர்கள் பாஜக உடன் கூட்டணி அமைப்பீர்களா என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த டி.ஆர். நிர்மல்குமார், கூட்டணி தொடர்பாக எங்கள் தலைவர் முடிவு செய்வார். எங்கள் கொள்கை எதிரிகள் யார் என்பதை முன்பே தெளிவாக சொல்லிவிட்டோம். கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கிறது. தேவையான நேரத்தில் எங்கள் தலைவர் அறிவிப்பார். தவேக மாநாட்டிலேயே கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என தவேக தலைவர் விஜய் தெளிவாக அறிவித்து விட்டார். அவர்களுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம். பாஜக உடன் கூட்டணி கிடையாது என்பது 100 விழுக்காடு உறுதி. அதில் மாற்றமே இல்லை என தெரிவித்துள்ளார். முன்பு பாஜக ஐடி விங் தலைவராக பணியாற்றியவர் டி.ஆர். நிர்மல்குமார். அதன் பிறகு அதிமுகவில் இணைந்த இவர் தற்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக டி.ஆர். நிர்மல்குமார் பொறுப்பு வகித்து வருகிறார்.